ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரிகின்ற 8072147276 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் மார்க் ஷீட் வந்துருச்சு. எல்லாருக்கும் மார்க் வந்துருச்சு. ரொம்ப கேவலமா எக்ஸாம் எழுதிருக்கீங்க எல்லாரும். எனக்கு கோவம் வருது. உங்க அப்பா இந்த ஸ்கூலுக்கே ஓனரா இருக்கலாம். அதுக்காக நீங்க இங்கெல்லாம் என்னைய விட்டு அப்பான்னு கூட சொல்ற போல இருக்கே. அதெல்லாம் முடியாதுப்பா. என்ன நீ எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் யாராச்சும் ஏதாவது எழுதி கொடுப்பாங்க, அதை வந்து படிச்சிருவியா? அந்த காமன் சென்ஸ் இல்லையா? நீ படிச்சு வரமாட்டியா? நானே அவ்வளவு புக்கு படிச்சிருக்கேன், நீ 20,000 புக்கு படிச்சிருக்கேன்னு சொன்னேன், ஓகே. ஆனாலும் புள்ளி விவரம் தப்பா சொல்லிக்கிருக்கே. புள்ளி விவரம், இயர்ஸ் எல்லாமே தப்பு. என்னப்பா பண்ற கிளாஸ் ரூம்ல உட்காந்து கலகலன்னு பேசிக்கிட்டே தான் இருக்க. பாஸே ஆகி தொலைய மாட்டேற. ஒரு தேர்தல்ல கூட, சாரி, ஒரு எக்ஸாம்ல கூட பாஸ் ஆகல. இங்க பாரு, டிஃபைன் கெப்லர் லாக்கு ஆம கதை. அப்புறம் வந்து சோலார் சிஸ்டம் எழுத சொன்னா AK-57 கதை. என்னப்பா நீ சம்பந்தம் இல்லாம எழுதியிருக்க. இந்த வருஷத்துல மொத்தத்துக்கே நீங்க கிளாஸுக்கு வந்தது 3 நாள் தான். பாதி நாள் கால்வலி, பாதி நாள் கைவலி, பாதி நாள் ஊருக்கு, பாதி நாள் வெளியூருக்கு, என்னென்னமோ பண்ணி காரணம் சொல்லிக்கே இருக்கீங்க. என்ன வருஷத்துல எல்லா நாளும் லேட்டு? எக்ஸாமுக்கும் லேட்டு, இன்னைக்கும் லேட்டு. அப்படியே ஒரு போயிரு சொல்லுப்பா. உள்ளே வேணாம், லேட்டு, வெளியே போக சொல்லு. ரஜினி யாருப்பா? ரஜினி சார், அவர் ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாரு சார். சார் இங்க பாருங்க, என் பையன் வந்து எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் சார். ஃபெயில் ஆகி படிக்கலாம் கூட பரவாயில்ல. நாங்க நல்ல ஒபீடியண்டா நல்ல டிசிப்ளின் கற்றுக் கொடுப்போம். ஆனா இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் போயிட்டு மிரட்டுறது, எங்க அப்பாவை நீயும் அப்பா தான் கூப்பிடணும் அப்படின்னு எல்லாரையுமே சொல்றேன். செக்யூரிட்டில இருந்து ஆயமானது எல்லாரையுமே இப்படி சொல்ல சொல்றாரு. சைமன் அவரா? ஓகே ஓகே. என்ன எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலு. ஏதாவது 1-2 ஏதாவது 1 மார்க் கம்மியா இருந்தா கூட கருணை காட்டி பாஸ் பண்ணலாம். 2010 இருந்து ஃபெயிலுமா, 2025 வரைக்கும் ஃபெயிலுமா. போன வாரம் 2 பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வராதவங்க எல்லாரும் பேரண்ட்ஸை கூட்டு வந்திருக்கீங்களா? போன வாரம் வந்த பேரண்ட்ஸ்லாம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துட்டு வந்து பாருங்க. சரியா? பேலன்ஸ் இருக்க பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க. வாங்க சார், உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். யாரோட அப்பா நீங்க? நான் அந்த புதுச்சேரி வெற்றி கழகம் அந்த ஏரியாவில் அந்த பையன் தம்பி? அவர் தான் சார். விஜய் தானே? ஓகே ஓகே ஓகே. அவர் பையனா நீங்க? ஏன் சார் அந்த பக்கமே திரும்பி பேசுறீங்க? இல்ல சார், வாய்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். வாய்ஸ்ல கேரக்டர் கன்வே ஆகாது. சரி, அதனால மறு வச்சுட்டு வந்திருக்கேன் சார். கண்ணாடி போட்டோன்னா மறையுது. சரி சரி, கன்வே பண்ணிக்கிறேன். சரியான ஃபேமிலியே பயங்கரமா இருக்கு சார். ஆமா, சரி சரி சார். ஒன்றும் இல்லை சார், தம்பி. ஆமா, உங்களுக்கும் அவருக்கும் சண்டை. அப்பா வரமாட்டாரு, கார்டியன் ஆனந்த் அவர் தான் வருவாரு, சித்தப்பா அப்படி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, நீங்களே வந்துட்டீங்க. இல்ல, அப்புறம் தம்பி வந்து நம்மள்ட்ட பேசினாப்புல, சரி வந்துடலான்னு வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை சார், சின்ன சண்டை தான் அது. என்ன சார் சண்டை? ஃபர்ஸ்ட் நான் வந்து தம்பிக்கு போர் அடிக்குதுன்னு கதையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார். சரி, நம்ம கதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாப்புல. திடீர்னு வந்து நீங்க சொல்ற கதை நல்லா இல்லப்பா, போர் அடிக்குதுன்ட்டாரு. இருக்கும்ல. அதுக்கப்புறம் நான் வெளில வந்து ஆள் வச்சு கதை சொல்லலாம்னு சொன்னேன். சரி, தம்பிக்கு வந்து தப்பான கதை எதுவும் சொல்லக்கூடாதுல்ல, சின்ன பையன் வளர. ஆமா, அதனால நான் ஃபர்ஸ்ட் அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பிட்ட சொல்லுங்க அப்படின்னு. சரி, அப்படி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு தோளுக்கு மேல வளர்ந்துட்டாப்புல. அங்க இருந்து அப்பா டேரக்டா நானே கதையை கேட்டுக்கிறேன், எனக்கு தெரியுது அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு எனக்கு. சரி என்னப்பா கதைன்னு கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏதோ வில்லு கதை, குருவி கதை, அப்புறம் ஏதோ புறா கதைன்னு சொல்லிட்டு அனிமல் கதையா எல்லாமே ஃப்ளாப். எல்லாமே ஃப்ளாப். சரி, அப்பா நினைக்கிறதானே. சரி, அப்பா சொல்றது கேட்கணும்ல, பெத்தவங்க வச்சு கேட்கணும்ல. இப்பதான் கொஞ்சம் திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப கதைலாம் நல்ல கதையா கேட்டு பார்த்தேன் சார். வாரிசு எல்லாம் நல்ல வாரிசு சார், பார்த்தேன். சூப்பரா இருக்கு, நல்ல கதையா கேட்டிருக்கேன். சரி, எப்படி இருக்காரு இப்ப உங்க பச்சா சார்? ஒண்ணு சார், மற்ற பசங்கள்லாம் ஆக்டிவா இருக்காங்க சார். படிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபெயிலோ பாஸோ ஆக்டிவா இருக்காங்க. இவர் வந்து என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது சார். காலையில வந்துடுறாரு, சாயங்காலம் போயிடுறாரு. எக்ஸாம் வருதுன்னா மட்டும் அப்படி உளுந்து படிக்கிறாரு சார். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிச்சா எப்படி மண்டையில நிற்கும்? யாரோ எழுதி கொடுத்துறாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை மட்டும் படி, அதுலயும் முக்கியமான பாயிண்ட் மட்டும் எழுது, அதுலயே ஸ்கோர் பண்ணிடலாம், இதை மட்டும் பேசுன்னு சொல்லி கொடுத்துறாங்க சார். கரெக்ட் சார், இப்படி இருக்க கூடாது. கரெக்ட் சார். வீட்டுல இருந்து கிளம்பும் போது நல்லா சார் கிளம்புறாரு. நடுவில் அந்த சித்தப்பாக்கு எடுத்து விட்டுறாரு சார். சித்தப்பா அந்த ஆனந்த், அவரு சித்தப்பா இருக்காருல்ல, ஆனந்த் அவர் சித்தப்பா, அவர் சேர்க்க சரியில்லை சார். சரி சரி, இவருக்காக காசு கொடுத்துடுறாங்க வீட்டுல, அதெல்லாம் அவர் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா, சேர்க்கை கட் பண்ணுங்க சார். அதுதான் சார். அப்புறம் இன்னொன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்துச்சு சார். என்ன சார்? என் பையனை யாரோ மிரட்டுறாங்களாம். யாரு? யாரோ மிரட்டுறாங்க, அது என்னன்னு கொஞ்சம் கவனிச்சிருங்க. யார் என்னன்னு மிரட்டுறாங்க சார்? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா பெரிய ஆளு. எங்க அப்பா வந்து போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. எங்க அப்பாவுக்கு 4 பஸ் ஓடுது.
அப்புறம் எங்க அப்பா வந்து ஒரு கடை ஏதோ பச்சை போர்டு கடைலாம் வச்சிருக்காராமே அவரு ம், ம். அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு சார். பையன் சேப்பாங்க ஏரியா. ஆமா, சரி விடுங்க விடுங்க, நம்ம பேசி. என்னன்னு பார்த்து மிரட்டி விட்டுருங்க அண்ணா. இப்பதான் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு போனாரு, பேசியிருக்கேன். சரி. மிரட்ட வேணாம்னு சொல்லுங்க சார். ஓகே சார். ஓகே, வரட்டுங்களா? சரி. தம்பி சேப்பாக்கம் சேகுவாரா? அடுத்து யாருங்க? அட வாங்க வாங்க வாங்க, நிம்மியோட அம்மா தானே? வாங்க வாங்க வாங்க, உங்க பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ். ஏன்னா இந்த ஸ்கூலோட லீடர்ஷிப்பை நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். நீ தாம்மா இனிமேல் லீடர்னு ஒரு பேட்ச் கூட கொடுத்துட்டேன். பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்மா, கரெக்டா. ஆனா கொஞ்சம் சேட்டை இருக்கு. ஏன்னா கிளாஸுக்கு ஒரு டஸ்டர் வாங்கி வைங்கன்னு சொன்னேன். டஸ்டரோட ரேட்டு 10 ரூபா, எல்லாரும் 1 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு 50 பேர்ட்ட வாங்கிடுச்சு. மீதி 40 ரூபா கணக்கு இடிக்குது. அதுக்கப்புறமா சாக் பீஸ் பாக்ஸ் வாங்கி சொன்னேன், எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணுது. அப்புறம் நான் சொல்லாததுக்கெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆன்சர் ஷீட்டுக்கு, கொஸ்டின் பேப்பருக்கு, அப்புறம் வந்து த்ரெட்டுக்கு, கிளாஸை பெயிண்ட் அடிக்கணும், பிளாக் போர்டு அடிக்கணும், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு டெய்லி வரி மாதிரி. அது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும், மற்றபடி ஃபெயில் தான். இது மட்டும் மாத்திக்க சொல்லுங்க. பட் ஆனா அது இருக்கட்டும் சார், என் பொண்ணு யாரோ மிரட்டுறாங்களாமே. யாரு? உள்ள ஏதோ ஒரு பையன் தான் கேள்வி. என்னன்னு? எங்க அப்பா வந்து யாருன்னு தெரியுமா, எங்க அப்பா என்ன பண்றாருன்னு தெரியுமா, எங்க அப்பாவோட ஸ்கூல் இதுதான், எங்க அப்பாவோட பஸ் தெரியுமா, எங்க அப்பா என்ன கடை வச்சிருக்காரு தெரியுமா. நான் அப்பா அப்பா சரி சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நான் பாத்துக்கிறேன். அத பாத்துக்கங்க. என் பொண்ணு அடுத்ததுல மிரட்ட கூடாது. சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. என்ன பை, மாம்பழ பை மாதிரி இருக்கு. மேடம், ஸ்நாக்ஸ் உள்ள கிளாஸ் ரூம்ல கொண்டு வராதீங்க. உங்க பையனுக்கு வீட்டுல வச்சு கொடுங்க. மாம்பழ பைய அங்கேயே வச்சுட்டு வாங்க. வாங்க உள்ள வாங்க. யார் பேரண்ட்ஸ் மேடம்? அன்பு மேடம். ஒர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மேடம், ரொம்ப சேட்டை, ரவுடித்தனை இப்பயே வந்துருச்சு மேடம். நீங்க சும்மா சொல்லாதீங்க. ஒரு சின்ன சண்டை 2 பேருக்குள்ள, அதுக்காக கெமிஸ்ட்ரி லேபை கொளுத்தி விட்டார் மேடம். ஏன்னா பதறி போயிட்டேன் நானு. சரி அது விடுங்க. இந்த பையன் இங்க படிச்சுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் வேற செக்ஷன் பசங்கள்ல ஒரு பொண்ணும் பையனும் சும்மா நின்று பேசியிருக்காங்க. ஏன்னா இங்க நின்று பேசுறீங்கன்னு அடின்னு அடிச்சிருக்காங்க. அதுவும் ஆளை கூட்டு போய் அடிச்சிருக்காங்க மேடம். பையன் நல்லது தானங்க பண்ணிருக்காரு. நல்ல பையங்க, நல்லதான் பண்ணுவாரு. அவர் பண்ணா கரெக்டா இருக்குங்க. குடும்பமே வா. சரி மேடம். சரி, நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கும் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. என்ன மேடம்? எங்க பையன் வந்து சொல்றாரு, இங்க ஏதோ ஒரு பையன் இருக்காராமே. அந்த பையன் வந்து எங்க அப்பா தெரியுமா, எங்க அப்பா தான் எல்லாமே, எங்க அப்பா வந்து பச்சை போர்டு போட்ட கடைலாம் வச்சிருக்காரு, எங்க அப்பாவுக்கு பஸ் எல்லாம் சரி ஓடுது. சரி மேடம், கம்ப்ளைண்ட் வந்துருச்சு மேடம், நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, நேத்து ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க உங்க பையன் மேல ஆக்ஷன் எடுத்துறாதீங்க. போங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க சார், வாங்க. எஸ் கமின் சார். மேடம் அவங்க அப்பா தானே? ஆமா தெரியும் சார், ஜாடையிலே தெரியுது. அப்படியா? சரி சரி. பையன் படிக்கிறாரா இல்லையா சார் வீட்டுல? சார் சூப்பரா படிக்கிறான் சார் பையன். ஆமா ஆமா. என்ன சார் சொல்றீங்க, படிக்கிறாரா சார்? சீரியஸா சார், 20,000 புக்கை படிச்சுட்டு இப்ப 21,000 புக்கை படிச்சுட்டு இருக்காரு. ஆமா சார். ஏன் இங்க பர்ஃபார்மன்ஸ் எதுவும் சரியில்லையா? இல்ல சார், ஆக்சுவலா கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்ஸ்லயே ஒரு லிஸ்ட்ல இருக்காரா? சும்மா இருங்க சார். சார் எல்லாம் அமிச்சு கோர்ஸ் படிக்க சொல்லிட்டு இருக்கான். அப்படியா? செலவு பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா. 2 எவ்வளவு சார்? 2 ஓகே சார், அடுத்து இன்னொரு கோர்ஸ் படிக்க வைங்க சார். கண்டிப்பா பாத்துங்கண்ணா. ஓகே சார். ஒரு பையனை மிரட்டுறாங்களாம் யாரோ, அது என்னன்னு பார்த்து கவனிச்சு வைங்க. சும்மா எங்க அப்பாவை யாரும் தெரியுமா, பச்சை போர்டு கடை ஏதோ பஸ் எல்லாம் ஓடுதாமே அவங்க அப்பாவுக்கு. சரி சார், கவனிச்சு வைங்கன்னா சரி வராது. சரி சார், நன்றி வரேன். ஓகே சார். ஓகே, இன்னோட பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு, பார்த்துக்கலாம். லைட் ஆஃப் பண்ணுங்க, எல்லாரும் கிளம்புங்க. சார் 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 வாங்க. என்னங்க சார், பேரண்ட்ஸ் மீட்டிங். பேரண்ட்ஸா நீங்க? லைட் போடுங்க. யார் அந்த சாமி அப்பாவா? ஆமாங்க. அப்பா என்னப்பா நீங்க அவர் மாதிரியே இருக்கீங்க. ஒரு நாளும் சீக்கிரம் வந்தது கிடையாது, எல்லாத்துலயும் லேட்டு, எக்ஸாமு கூட லேட்டு. நீங்களும் அதே மாதிரி கடைசியில வந்து நிக்கிறீங்களே. என்ன மாதிரி தானே இருப்பாரு. அதான் தெரியுது. ஐயோ என்னங்க இப்ப உங்ககிட்ட என்னங்க சொல்றது, வேகமா வரவே நீங்க முதல்ல வேகமா வந்துட்டு அவரை வாங்கன்னு சொல்றதா, இல்ல அவரையாவது வேகமா வாங்கன்னு சொல்றதா? சொல்லுங்க. சரி அதை விடுங்க, என் பையனை யாரோ மிரட்டுறாங்களாம். ஏதோ இந்த பச்சை போடோ ஏதோ சொல்லி. முக்கியம் இவர்தான் கடைசி வருவாரு, இவங்க மட்டும் கடைசியா மிரட்டி அனுப்புறாங்க. போங்க அங்கிட்டு, தயவுசெய்து நாளிலிருந்து சீக்கிரம் வாங்க. சரி எப்பா இதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணாலும் யாரும் உள்ள சேர்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க யாரும்.